Hello friends, welcome back to our channel MRs Diya. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு லட்சுமி காயின் டிசைன் தான் வந்துட்டு ஒரு சின்ன மோட்டிவ் டிசைன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க, friends and family ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோல வந்து நிறைய புட்டாஸ் டிசைன் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதையும் செக் பண்ணிக்கோங்க. புதுசா பார்க்கறீங்க அப்படினா அதையும் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எப்பயுமே வந்து நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லக்ஷ்மி காயின் வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு அதில் ஒட்டிடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ க்ளூ போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து நம்ம ரவுண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஒட்டணும். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதில் என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டியூப் பீட்ஸும் அது கூட வந்துட்டு 2 mm ரவுண்ட் பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பிகினர்ஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஃபுல்லாக க்ளூ எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நான் வீடியோக்காக நான் வந்துட்டு க்ளூ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டோன் நகர்ந்து போயிடுச்சு. எப்பயுமே வந்து ஸ்டோன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இது சுற்றியுமே வந்துட்டு அங்கங்கே நம்ம டாட் கொடுத்துருக்கோம்னா அது ஃபுல்லாகவே வந்து நம்ம டியூப் பீட்ஸும் 2 mm ரவுண்ட் பீட்ஸும் வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இது ஃபுல்லாகவே இந்த வீடியோ வந்துட்டு நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஏற்கனவே தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்குறோம், ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் வந்துட்டு அதுக்கான முயற்சி வந்துட்டு கண்டிப்பாக அதை பற்றின விஷயங்கள் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அதுக்கான முயற்சியை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்குது. அந்த விஷயத்த வந்து அதை நாளைக்கு பண்ணிக்கலாம், அது மறுநாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கான டைம் வந்து நம்ம நிறையா வேஸ்ட் பண்ணுறோங்கிறத வந்து நம்ம மறந்துடுறோம் சில பேர். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுருக்கீங்க அப்படின்னா அதில் சாதிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான முயற்சியை வந்து எடுங்க. அது வந்து வெற்றியில் முடியுதோ இல்லை தோல்வியில் முடியுதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு. ஆனால் அதை முயற்சியே செஞ்சே பார்க்காம நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம மறுபடியும் கீழே தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக முன்னேற முடியாது. இது வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து பொருந்தும். இப்போ வந்துட்டு கைத்தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களோட துறையில் சார்ந்து அவங்களுக்கு எதனா ஒரு அப்டேட், இன்றைக்கி என்ன அப்டேட் ஆகிருக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுல வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயம் வந்து நம்ம கற்றுக்கணும். இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவங்களும் வந்துட்டு அவங்கள அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்க மேலே போக முடியும். அதே மாதிரி தான் நான் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டாலும் சரி, நம்ம எப்பயுமே வந்து அப்டேட்டாக இருக்கணும். டெக்னாலஜி வைஸாகவும் சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு புது விஷயம் கற்றுக்கிறதுலையும் வந்துட்டு நம்ம நிறைய ஆர்வம் காட்டி கற்றுக்கணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நீங்கள் அதில் வந்து நிறையா வந்துட்டு உங்களை சைன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் செய்கிறேன். நான் வந்துட்டு இப்போ எம்ப்ராய்டரி பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து எதனா புது விஷயம் டெய்லி எதனா கற்றுக்க முடியுமா? நானும் நிறையா சேனல்ஸ் ரெஃபர் பண்ணுவேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கலாம். அதை வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதோட சில விஷயங்கள்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ டெய்லி புட்டாஸ் டிசைன்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வந்து நானே சில புட்டாஸ் வந்து நான் யோசிச்சும் போட்டிருக்கேன். சில சேனல்ஸில் வந்துட்டு போடுறதையும் நான் வந்துட்டு அதை என்ன பண்ணியிருக்கேன், அதை மாடிஃபை பண்ணி போட்டிருக்கேன். தினம் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். டெய்லி ஏதாவது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்கள. முக்கியமாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம ஏதாவது யோசிச்சுட்ருப்போம், ஏதாவது தேவையில்லாத சிந்தனைகள் வந்து நமக்கு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு வெளில வரணும் அப்படின்னா இதை வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் இன்வால்மெண்ட்டோடு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.